எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் அழகு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா இவ்வளோ பேர் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதுவும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. இதை பற்றி எப்படி சார், இந்த கிளாஸ் எப்போ ஆரம்பிச்சிங்க? அதாவது என்னுடைய ஆசான் வந்து மாடக்குளம் ரவி ஆசான். அவருடைய தகப்பனார் பார்த்திங்கன்னா மாடக்குளம் அழகர்சாமி ஐயா. அவங்க வந்து பிரத்யேகமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படங்களுக்கு வந்து சிலம்ப சண்டை காட்சிகளை வந்து வடிவமைத்த பெருமை அவர்களுக்கு உண்டு. ஆனால் மாடக்குளம் அழகர்சாமி, மாடக்குளம் தர்மலிங்கம், அப்புறம் மாடக்குளம் காமாட்சிநாத், மாடக்குளம் அபிமன்யு, மாடக்குளம் அர்ஜுனன், இப்படி இவங்க 5 பேர் அண்ணந்தம்பிங்க. இந்த குடும்பமே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தலைமுறைக்கு வந்து சிலம்ப கலையில் வல்லுநர்கள். ஏன்னா இப்போ இவங்களுடைய எங்கள் மாஸ்டர் வந்து சொன்னேன் மாடக்குளம் ரவியாசன், அவரோட அப்பா பார்த்திங்கன்னா மாடக்குளம் அழகர்சாமி ஐயா வந்து அவருடைய தாத்தா வந்து கலிங்கன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வால் சண்டை வீரர். மைசூர் பேலஸில் அவருக்காக ஒரு சிலை வைக்கப்படுற ஒரு சாம்பியன் அந்த இதில் பென்சிங் ஸ்வாடில். அப்போது இந்த கலிங்க வஸ்தாதுன்னு இவங்க வந்து இந்த பரம்பரைக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா மாடக்குளம் அழகர்சாமி எம்ஜிஆர் வாத்தியார், அவர் மதுரைக்காரன்னு அவரை தேடி போனேன். 25 ரூபா வெத்தலை பார்க்க வச்சு நான் என்ன ஊர் இப்படின்னு சிரிச்சார் அவர். சார் இந்த இதுதான் பிரச்சனை, நீங்கள் சரி பரவாயில்ல நான் என்ன ரைட்டு நான் சொல்லித்தரேன் சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட போகும்போது என்னென்னா கம்பு இப்படி பிடிச்சிட்டு கம்பு தட்டும்போது அப்படின்பா, அது எம்ஜிஆர் ஸ்டைல். அது சிரிப்பேன், என்ன சிரிக்கிறேன்னு, இந்த எம்ஜிஆர் மாதிரி இருக்குது, நான் தான் சொல்லி கொடுப்பேன், நீ அவர் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் படத்தை பார்த்து நீ போய் நீ நேரில் பார்க்குறேன். 1991 இவர் அவருக்கு குரூப் ட்ரெஸ் போட்டு வீட்டில் பெரிய படம் இருக்கும், ஒரே மாதிரி இருப்பான். இவர் கருப்பு, ஆனால் உருவம் உயரம் எல்லாம் ரொம்ப மென்மையாக சொல்லிப்பார். அருமையான படம் 1000ல் ஒருவன். இது கார்வால் தான் எடுத்தது. இதில் யாரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அழகர் சாமி இருக்காரு, தலைவர்கிட்ட புரட்சி தலைவருக்கு. 2வது நான் இருக்கேன், நம்பியாரன் ரூப்பு, அப்புறம் தலைவர் இருக்காரு. இதுல ஒரு ஆச்சரியம் பாருங்க, கதாநாயகன் அப்படி குதிக்க போற மாதிரி வருவாரு, குதிக்க மாட்டார். அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் குதிப்பார். உண்மையிலே குதிச்சு உருண்டு வர்றாரு பார்த்தீங்களா, அவருக்கு பேர் டூப்புன்னு வச்சிருக்காங்க. உண்மையை செய்கிறவருக்கு பேர் டூப்பு இருக்கட்டும். அப்போ இந்த 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 காட்சிகள் எல்லாம் யார் நடிக்கிறார் என்றால் அதற்கான திறமை பெற்ற நடிகர்கள் இருந்தால் தான் முடியும். அவர்கள் யார்? அவர் தாங்க ஸ்டண்ட் மாஸ்டர்கள். சினிமா உலகத்தினுடைய பெரிய பெருமைக்குரியவர்கள் அவங்க தான். பல்ட்டி அடிக்கிறது, மேலேருந்து விழுகிறது, கண்ணாடி உடச்சி செதறது, இப்போ அப்படியே கயரில் வர்றது, தலகலா தொங்குறது, இது பூரா யாருன்னு கேட்டால் அந்த நடிகர்கள் தோற்றத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் தான் கூடவே இருப்பாங்க. இது நம்ம பார்த்துருக்கோம். இந்த இதில் உயிருக்கு ஆபத்தான செயல்களை செய்யக்கூடிய ஆனால் அதிகம் அறியப்படாமல் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தான் இவங்க. மாடக்குளம் அழகிரிசாமி போன்ற ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பாப்புலராக, எம்ஜிஆர் எவ்வளோ பாப்புலரோ அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க. அவருக்காக இவங்கெல்லாம் டூப் போட்டதாக கூட உரையாடல சொன்னீங்க. திருவாளர் அமரர் MK அழகர்சாமியை பயன்படுத்தியிருக்கிறார். அதாவது மாடக்குளம் அழகர்சாமி அவர் தான். ஆமாம். ஆனால் இந்த ஃபைட் எங்கே யாருன்னு மாடக்குளம் அழகர்சாமி எம்ஜிஆர் வாத்தியார் மதுரையில், அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அப்படியா? அவர் போய் கற்றுக்கிட்டார். ரொம்ப தங்கமான மாடக்குளம் அழகர்சாமி. அவர் தம்பியான தர்மலிங்கம். ஆமாம், தெரியும், எல்லாரும் தெரியும். இப்போ இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்களை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படங்களை வந்து பிரத்யேகமாக சுருள்வாலிருந்து மான்கொம்பு ஃபைட் வரைக்கும் வடிவமைச்சதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து மாடக்குளம் அழகர்சாமி ஐயா வந்து நிறைய சிலம்பத்தில் பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாங்க. அவங்க சிலம்ப சண்டை காட்சிகளை இன்றைக்கி கொடுத்த பதிவுகள் வந்து பெருசாக இன்றைக்கி வரைக்கும் நம்மளை பாராட்டப்படுறது. பாக்கியராஜ் படங்கள் பார்த்திங்கன்னா தூரலன்னு போச்சு வந்து மாடக்குளம் அழகர்சாமி பண்ண அந்த சண்டை காட்சி வந்து பாக்கியராஜ் அப்படின்றவர் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த கதாசிரியர். ஆனால் ஒரு சிறந்த முறையில் அவர் சண்டை செய்வார் அப்படின்னும் போது அந்த சிலம்ப சண்டை வந்து மிக பிரபலம். Gave Silambam its due was Mr. M.G. Ramachandran, our ex-chief minister and late chief minister. So he was a gentleman who introduced it. He practiced the art, and that's how I came in contact with this. So much so that I went deep into the art and the study of it, and it took place, it found place of prominence in my film. ஆடக்குளத்து மக்கள் வந்து எப்போதுமே வித்தியாசமான மக்கள், அவங்க ரொம்ப திறமையான ஆட்கள். மாடக்குளத்துக்காக நிறைய பேர் இங்கே திரைத்துறைக்கு வந்திருக்கிறாங்க. இல்லை, இது
நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள, இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பழைய வீர விளையாட்டுகள் எல்லாமே அமைதி காலத்தில் போரை மறந்து விடாமல் இருப்பதற்காக நினைவுபடுத்தும் விழாக்களாக. நம்ம அலகு குத்திக்கிறது கூட அதுக்கு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏனென்றால் இந்த ஃபர்ஸ்ட் பிளட் பார்த்ததும் பயப்படுறதுங்கிறது குணாதிசயம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே மோதுதலும் ஏறு தழுவுதலும் இதையல்லாம் நாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம். ஒலிம்பிக்ஸ் வந்ததே அதுக்காகத்தான் சொல்லுவாங்க. மதுரை மாவட்டம் மாடக்குளம் பகுதி மதுரை மாவட்டம் மாடக்குளம் பகுதி யாரு மாடக்குளம் அழகிரி சாமி என்ன